வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் இப்போ இங்கே வந்திருக்கிறது அல்லரின் வைல்டு பார்க்கு. இது எங்கே இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா சகீரில் இருக்குது. இந்த ரோட்டில் வந்து தான் இது உள்ளே போகணும். இது மனாமாவிலேருந்து 34 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அதாவது மனாமா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து போனீங்கன்னா ஹைவேயில் ஒரு டிராஃபிக் இருக்காது, ஒரு சிக்னல் இருக்காது. நேராக வந்தோம்னா இந்த இடத்துக்கு வந்துடலாம். வெனஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே வந்துட்டு ஓப்பனிங் ஹவர்ஸு டிஃபரன்ஸு. மற்ற நாள் வந்துட்டு ஓப்பனிங் ஹவர்ஸு மார்னிங் ஏஎம்லேருந்து நைட்டு 8 PM வரைக்கும் ஓப்பன் சொல்கிறாங்க. இங்கே வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் இருக்குது. அது வந்துட்டு பெனிஃபிட்டாவோ இல்லை கார்டாவோ பே பண்ணலாம். காசு வாங்க மாட்டாங்க. இப்போ இது வந்துட்டு என்ட்ரன்ஸு. இது வந்துட்டு நம்ம உள்ளே வர முன்னாடி இது ஒரு பார்க்கிங் ஏரியா, கார் பார்க்கு எல்லாமே இங்கே இருக்குது. நல்ல ஒரு அழகான ஏரியா. இப்போ இந்த பாருங்கள், இதான் என்ட்ரன்ஸு, நுழைவு வாயில். இந்த வைல்டு பார்க் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே எவ்வளோ அழகாக எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். நான் இப்போ வந்து என்ட்ரன்ஸில் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வந்துட்டேன். இதான் என்ட்ரன்ஸு டிக்கெட்டு. இது உள்ளே போனோம்னா வைல்டு பார்க் எல்லாம் சுற்றி பார்க்கலாம். வாங்க எப்படி இருக்குன்னு இந்த ஏரியா சுற்றி பார்ப்போம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஏரியா. இந்த பார்க் வந்துட்டு நிறையா விசிட்டர்ஸ் வர்றாங்க. அதாவது இன்டர்நேஷ்னல் பீப்புளு, பஹ்ரைனி மட்டும் இல்லை, எல்லோரும் வர்றாங்க. ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு என்ஜாயபிள் இருக்கும். அதே மாதிரி ஒரு பாலைவனத்தில் ஒரு அரபு கண்ட்ரியில் எப்படி இருக்குது ஒரு வைல்டு பார்க்கு. வாங்க எல்லோரும் உள்ளே போய் சுற்றி பார்ப்போம். நிறைய மக்கள் வந்திருக்கிறாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பறவைகள்லாம், அது வாத்தெல்லாம் நீஞ்சுது. நிறைய விதவிதமான பறவைகள் இந்த இடத்துல இருக்குது. இப்படியே உள்ளே போவோம். அந்த ஏரியா ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறேன். என்னோட சேர்ந்து பயணிக்கலாம். வாங்க உள்ளே போவோம். இந்த பகுதி வந்துட்டு பஹ்ரைனில் பாதுகாக்கப்பட்ட 5 பகுதியில் இது ஒரு பகுதி. இது வந்துட்டு பூமியில் மட்டுமே நியமிக்கப்பட்ட ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதி இது. இந்த பார்க் வந்துட்டு 7 கிலோமீட்டர் சதுர மீட்ரு வந்துட்டு இதோட பரப்பளவு. 1976 தான் இதை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பூங்காவில் வந்துட்டு 1,00,000க்கு மேற்பட்ட தாவரங்கள் இருக்குது. 45க்கு மேற்பட்ட விலங்குகள் இருக்குது. 82 வகையான பறவைகள் இங்கே இருக்குது. 25 வகையான தாவரங்கள்லாம் இருக்குது. அதாவது காடுகள்லாம் அழிஞ்சு போன அரேபிய ஓரிக்ஸு, தென்னாப்பிரிக்க சிறுத்தை, சிங்கம், சவனா மானிட்டர், ஆப்பிரிக்க ராக்கு, மலைப்பாம்பு, பாரசீக விண்மீன், ஸ்ப்ரிங் பாக்கு, ஆப்பிரிக்க காட்டு நாய், இதெல்லாம் இங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸ்பாட்டு ஹைனா, சலூக்கி நாய்கள், பூங்காவின் இருப்பு பிரிவில் சுற்றி திரியும் இனங்கள், இம்பாலா தரிசுமான, சாப்மேனியன் வரிக்குதிரை, தேன் பேச்சர், இது மாதிரி பாலைவன முயலெல்லாம் இங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓரிக்ஸ் அடாக்ஸுங்கிறது காடுகளில் இது அரிதானது. டாமா கெசல், ஒட்டகச்சி விங்கியல், நுபியன் ஐபெக்ஸு, காட்டு ஆடு, காட்டு மிராண்டி செம்மறி ஆடு, இதெல்லாம் இந்த பூங்காவில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த பூங்கா வந்துட்டு 800 ஹெக்டேர் பரப்பளவு கொண்டது. அதை 2 பிரிவாக பிரித்திருக்காங்க. 400 ஹெக்டேர் வந்துட்டு பொதுமக்கள் உள்ளே போய் சுற்றி பார்க்குறது மாதிரியும், 400 ஹெக்டேர் வந்துட்டு பறவைகள், விலங்குகளுக்கு பாதுகாக்கப்பட்ட பகுதியாகவும் இதை வந்துட்டு பிரிச்சிருக்கிறாங்க.
இது வந்துட்டு ஒரு ட்ரெயின் மாதிரி ஒரு வண்டியில் நான் போகிறேன். அந்த உள்ளே வந்துட்டு டீப் ஏரியா சுற்றி பார்க்குறதுக்கு. இதுக்கு என்ட்ரன்ஸ் இருக்குது. இந்த ஏரியா பாருங்கள் அவ்வளோ அழகாக எப்படி இருக்குன்னு சுற்றி பார்ப்போம். நல்லாவும் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே உள்ளே போயிட்டு எல்லா ஏரியாவும் சுற்றி காமிப்பாங்க. இந்த வண்டியில் வந்துட்டு சின்னவங்க பெரியவங்கன்னு இல்லை, எல்லாருமே அலௌடு தான். எல்லாருக்கும் ஒரே விதமான ப்ரைஸு தான். இந்த அது மாதிரி தனியாக ஒரு வண்டி எடுத்து சுற்றி பார்க்கணுன்னா ஃபேமிலியோட போகிறதுக்கும் வாய்ப்புகள் இங்கே இருக்குது. இது வந்து ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே காட்டுக்குள்ளே வந்துட்டு சுற்றி காமிக்கிறாங்க. இந்த மரம் செடி கொடியெல்லாம் எப்படி இருக்குது. அதாவது ஒரு பாலைவனங்க. பாலைவனத்தில் இந்த மரங்கள்லாம் பார்க்கும்போது இதை எப்படி வந்துட்டு உருவாக்கி எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. நான் பஹ்ரைனில் எவ்வளோ இடத்துக்கு போயிருக்கிறேன். எனக்கு பஹ்ரைனில் பிடிச்சது என்னென்னா ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். இல்லை மரத்தை இலைகளை பறிக்கிறது, இல்லை காதலருங்கிற பேரில் எங்கேயாவது மரத்துக்கு மரம் இருந்துட்டு அசிங்கப்படுத்துறது, அது மாதிரிலாம் பார்த்ததே இல்லை. இங்கேயும் அது மாதிரி எங்கேயாவது கண்ணில் தெரியுதான்னு பாருங்கள். நம்ம சில இடத்துல கற்றுக்கிற வேண்டியதும் இருக்குது.
நான் ட்ரெயினில் சுற்றிட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டேன். இந்த இடம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு அழகா மரம் எவ்வளோ அழகா பாருங்கள் இருக்குது. இது வந்துட்டு எவ்வளோ தூரம் நடந்து போனாலும் ஒரு வேர்வையே வராது. ஒரு ஃபேமிலியோடு நடந்து போனாலும் தனியாக நடந்து போனாலும் ஒரு வாக்கிங் மாதிரி நேரம் போகிறதே தெரியாது. ஒரு அமைதியான ஒரு ஏரியா அது. அதாவது ஒரு மணல் பரப்பில் இதை வந்துட்டு மண்ணை போட்டு தான் அந்த மரம்லாம் நட முடியும். அதாவது பாலைவன மண்ணில் வந்துட்டு மரம் வளராது. அப்போ மண்ணை எடுத்துட்டு அதில் மண்ணை போட்டு வளர்த்துருக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த பாருங்கள் ஒரு வான்கோழி வருது, எவ்வளோ உயரம், நம்ம உயரம் இருக்குது, விட்டால் நம்மளே கொத்திடும், அந்த மாதிரி கிட்டத்தில் வருது. அது பார்க்குறதுக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பாருங்கள் அந்த வான்கோழி எவ்வளோ கிட்டத்தில் வருது பாருங்க. இவ்வளோ உயரம் வான்கோழியை பார்க்குறதே வந்துட்டு ஒரு அதிசயமாக தான் இருக்குது. ஏன்னா பின்னாடிலாம் நிறைய ஃபேமிலி நிற்கிறாங்க. அவங்களாம் பிள்ளையெல்லாம் அதை பார்த்து கைதட்டி சிரிக்கிறது, விளையாடுதுங்க. இப்போ நான் வேறு ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். பாருங்கள் மரம்லாம் எவ்வளோ அழகாக பச்சை பச்சைன்னு இருக்குது பாருங்கள். இங்கே வந்துட்டு நடந்து வரும்போது உட்கார்றதுக்கெல்லாம் மேடைகள்லாம் இருக்குது. அங்கே பாருங்கள் தூரத்தில் வர்றவங்கலாம் அப்படியே வாக்கிங் மாதிரி நடந்து வர்றது தான். இந்த மாதிரி இடத்துல வந்து உட்காந்துருப்பாங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸோடவோ ஃபேமிலியோடவோ வந்து பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கோ நல்ல ஒரு அமைதியாக இருக்கும். இப்போ வந்துட்டு இங்கே வந்து தண்ணிக்குள்ளே வந்துட்டு ஒரு நம்ம ஊரில் இருக்கும் பாருங்கள், தெப்ப குளம், ஊரணி, அது மாதிரி பக்கத்தில் இருக்குது பாருங்கள். நான் அது உள்ளே தான் நடந்து போக போகிறேன். அப்படியே எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா டிசைன் பண்ணி நல்லா அந்த மரம் செடி கொடியெல்லாம் வச்சுருக்குறாங்க. இப்போ நான் அந்த இடத்துல வர்றேன் பாருங்கள். அதாவது இந்த ஊரணிக்குள்ளே நடந்தால் எப்படி இருக்கும் தண்ணி மேலே, அது மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதாவது சின்ன சின்ன பிட்டு பிட்டாக கட்டியிருக்கிறாங்க. அப்படியே நடந்து போகிறதுக்கும் நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். தண்ணியெல்லாம் எவ்வளோ கிறிஸ்டலாக பாசி இல்லாமல் அவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். இதை பார்க்குறதுக்கே வந்துட்டு எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். சூடே தெரியலை, வேர்வே இல்லை பாருங்கள். நல்லா அமைதியாக அதே மாதிரி சிலு சிலுன்னு காற்றடிக்குது. எனக்குள்ள நடக்கிறதுக்கும் இனம் புரியாத ஒரு சந்தோஷம். இதெல்லாம் வந்துட்டு ஒரு சினிமாவில் வந்து பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஏரியா மாதிரி இருக்குது பாருங்கள். அதெல்லாம் அப்படியே அந்த இடத்துல நின்றுக்கிட்டு வந்துட்டு ஒரு பாட்டு பாடணும் போல் தோணுது. கையை விரித்து அப்படியே நின்று டான்ஸ் ஆடணும் போல் இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி நின்றுக்கிட்டு நல்ல ஒரு ஏரியா அது. அங்கே தூரத்துலலாம் மக்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் இந்த இதை பார்த்து ரசிக்கிறதா இருக்கட்டும். அதாவது அங்கே இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு நான் இப்போ போகிறேன். பிள்ளையெல்லாம் விளையாடுற இடம்லாம் இருக்குது. இப்போ இந்த பாரு நம்ம ஊரில் இருக்குல்ல அந்த செம்பருத்தி பூ, அது மாதிரி இந்த இடத்துல பூவெல்லாம் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே இருக்குது. அந்த பூவெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும். பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் வெளியிலலாம் எப்படியெல்லாம் இருக்குன்னு. சில்ட்ரன்ஸ் பிளேயிங் ஏரியாவுக்கு வந்துட்டேன். இதிலலாம் ஏறி நம்மளும் விளையாடணும் போல் தோணுது. என்ன ஒன்று, எல்லோரும் கிண்டல் பண்ணுவாங்க. கிண்டல் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. இங்கே ஊஞ்சல்லாம் இருக்குது. நானும் போயிருந்தா குழந்தை ஆடுது பாருங்க, அது மாதிரி நானும் வந்து இப்போ இந்த ஊஞ்சல் ஆடுறேன் பாருங்கள். காசு என்னங்க, பணம் என்னங்க, வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் இருந்தாலே போதும். நல்லா ஜாலியாக நான் இப்போ இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல. இங்கே வந்துட்டு நிறைய ஃபேமிலியெல்லாம் வந்திருக்குறாங்க. சில்ட்ரன்ஸும் நிறையா விளையாடுறாங்க.
இந்த ஏரியா கம்ப்ளீட்டாக சுற்றி காமிச்சிருக்கிறேன். இந்த பார்க்கோட ஃபுல் ஹிஸ்டரியும் நான் சொல்லியிருக்கிறேன். இங்கே வந்தீங்கன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு நம்ம நிறைய விஷயங்களும் தெரிஞ்சுக்கலாம். இங்கே வந்து ரெஸ்டாரண்ட் இருக்குது. நான் ஐஸ்கிரீமும் ஆர்டர் பண்ணேன், பாப்கார்ன் ஆர்டர் பண்ணேன். வாங்க வந்துட்டு சாப்பிடுங்க, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. நிறைய பேர் வாங்கி வச்சு அங்கே கொண்டு போய் சாப்பிடுவாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்துட்டு எல்லா விதமான ஐட்டங்களும் கிடைக்கும். அதாவது கிரில்லு, கபாப்பு, அது மாதிரி நிறைய ஐட்டம்லாம் கிடைக்கிது. நான் இப்போ அந்த ஐஸ்கிரீம் வந்துட்டு உங்களோட பேசிக்கிட்டே என்ஜாய் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள்லாம் அந்த பார்க்கு வந்தீங்கன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக நல்லா இருக்கும். நம்ம வந்துட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்ணும். அந்த சைடு பாருங்கள், இதுதான் ரெஸ்டாரண்ட். அங்கே போய்ட்டு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நமக்கு வேண்டியெல்லாம் கிடைக்கும். ஓகே நண்பர்களே, நம்ம வந்துட்டு வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு பிளேஸில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.